என்னதான் சங்கருக்கு சங்கர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. சினிமாவில் எப்பவுமே வெற்றி தான் சார். அது நீங்க சங்கரா இருக்கட்டும், ராஜமௌலியா இருக்கட்டும், அந்த வெற்றியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த வெற்றியை தங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். காலம் அப்படியே புரட்டி போடுது பாருங்க. அது காரணம் என்னன்னா, இந்தியன் டூன்ற ஒரு தோல்வி படம் அப்படியே அந்த கிராஃப்ல அந்த பரமபதத்துல பாம்பு கிட்ட மாட்டின மாதிரி சர்ரன் கீழே வந்து இறக்கி விட்டுட்டு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். 5 பாட்டு எடுக்கிறதுக்கு 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரு கேட்டாங்க? நீ கண்டென்ட் எங்கன்றாங்க. நீங்க ராஜமௌலியோட பெரிய பலம் என்னன்னா, அந்த பிரம்மாண்டத்தை கதைக்காக செலவு பண்ணக்கூடியது. அதை தான் சங்கரும் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இதெல்லாம் மீறி என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு சிரஞ்சீவி தான் கேட்டார். அப்போ வழக்கமா ஒரு IAS ஆபீசருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இதான் காலகாலமா தமிழ் சினிமா காலகாலமா இந்திய சினிமாவிலே காலகாலமா வருது. நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு டைரக்டர் பீக்ல இருப்பாங்க, ஒரு கட்டத்துல அவங்க படங்கள்லாம் ஓடாம போயிடும். என்ன காரணம் பார்த்தா இந்த ஏடிஸ் எல்லாம் படம் பண்ண போயிடுவாங்க. சுஜாதா அவர்கள் பெரிய பலம் வந்து சங்கர். பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலன்னு ஒண்ணு அஜித் ரசிகர்களை தாண்டி இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் உட்காந்துருச்சு. நான் வருஷம் அதுவும் அப்படின்னு அதை தாண்டி தியேட்டருக்காருங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரைட்டு ஒரு 12 படம் வருது. அதில் எப்படியும் ஒரு சின்ன படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் 3 படம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா ஜாக்பாட் தான். ஆகலை அப்படின்னா இது வந்து தெலுங்கு வாடை அடிக்குது. அதை பார்க்கும்பொழுது வந்து இந்த பஞ்சகச்சம் கட்டின மாதிரியான காட்சிகள்லாம் வருது. இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்னன்னா, இது அந்நிய படம் அது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. Unpredictable. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அக்காடு வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் சிஆர் பாலு அவர்கள். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா சார், சங்கர் அப்படின்னு பார்த்தாலே நம்ம பிரம்மாண்டமா பார்ப்போம். இவர் தாண்டா இந்தியா சினிமாவுடைய ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சங்கர் வந்து ட்ரைலர் லான்ச்சப்போ பேசியிருந்த கேம் சேஞ்சருக்கு இவர் ராஜமௌலி மாதிரியான நபர் கிடைக்கிறதுக்கு இந்தியா சினிமா வந்து கொடுத்து வச்சிருக்கணுன்ற துணியில் அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறேன் சார். ஸோ எல்லாருமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா எந்திரன் 2 மாதிரியான படத்தையும் எந்திரன் படத்தை இது பண்ணும்போது உலக சினிமாவே திரும்பி பார்க்க வச்சவரா. ஹாலிவுட் படத்துல இதே ரெஃபரன்ஸாக எடுத்து வந்து பண்ணாங்க எந்திரன் படத்தெல்லாம். அப்படிப்பட்ட நபர் வந்து இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னதான் ஆச்சு சங்கருக்கு? சங்கர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்காரு. ட்ரோல் மெட்டீரியல் சினிமாவில் எப்பவுமே வெற்றி தான் சார். அது நீங்கள் சங்கராக இருக்கட்டும், ராஜமௌலியாக இருக்கட்டும், ஸ்டீபன் ஸ்பீல்பர்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி வந்து வெற்றி தான் இங்கே முடிவு பண்ணணும். அந்த வெற்றியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த வெற்றியை தங்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி இதே ராஜமௌலி தான் வந்து ஒரு பேட்டியில் சங்கர் சார் தான் எனக்கு இன்ஸ்பயர் வந்து சங்கர் சாரை வெட்டி தான் நான் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்ட படங்கள் எடுக்கிறதுக்கு நான் வந்தேன்னு பேட்டி கொடுத்தவர். காலம் அப்படியே புரட்டி போடுது பாருங்க. அது காரணம் என்னென்னா, இந்தியன் டூன்ற ஒரு தோல்வி படம் அப்படியே அந்த கிராஃபில் அந்த பரமபதத்தில் பாம்பு கிட்ட மாட்டின மாதிரி சர்ரன் கீழே வந்து இறக்கி விட்டுச்சு. இதுதான் சினிமா. இது வந்து சினிமா வந்து கேம்லிங்கிறாங்களே, அது 100% உண்மை. இப்போ வந்து அந்த வெற்றி அப்படின்ற பொழுது அந்த வெற்றி பெற்ற மேடையில் ஒரு வெற்றியாளர் இருக்கும்போது பேசி தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி சங்கரையும் புகழ்ந்தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தினுடைய இயக்குனர் அவர் தான். இன்றைக்கி வந்து அந்த பிரம்மாண்டத்தை அவர் பாட்டுக்காக செலவு பண்ணுறாருன்னு இன்றைக்கி அந்த பிரம்மாண்டம்லாம் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்லாம் மொபைலில் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு தில்ராஜ் சொல்லியிருக்காரு, 5 பாட்டு எடுக்கிறதுக்கு 75 கோடி செலவு பண்ணியிருக்கான்னு. இதெல்லாம் யார் கேட்டாங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். நீ கண்டென்ட் எங்கன்றாங்க. நீங்கள் ராஜமௌலியோடைய பெரிய பலம் என்னன்னா, அந்த பிரம்மாண்டத்தை கதைக்காக செலவு பண்ணக்கூடியவர். அதில் பெரிய ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ அதை தான் சங்கரும் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இதெல்லாம் மீறி கேம் சேஞ்சர் மேலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ராம் சரண்ன்ற ஒரு நடிகர் வந்து ஒரு 3 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்கு. ஆக்சுவலாக சங்கர் லைம்லைட்டில் இருக்கும் பொழுது என்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னு சிரஞ்சீவி தான் கேட்டார். அப்போ ஓகே என்னை வச்சு பண்ணுங்க நீங்கள். ஏன்னா இப்போ சங்கருக்காக வெயிட்டிங். நீங்கள் நார்த்துலேருந்து எந்த நடிகை வந்தாலும் பெரும்பாலும் யார் டைரக்டரில் நடிக்க விரும்புங்கன்னா மணி சார், அடுத்து வந்து சங்கர் சார்னு அந்த வார்த்தை அந்த இடத்துக்கு வந்துச்சு. அப்போ சிரஞ்சீவி கேட்டப்போ இவரால் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் ராம் சரணுக்காவது ஒரு படம் பண்ணுங்கன்னு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. இது ஆரம்பித்து அப்படியே அனுமார் வால் மாதிரி நகர்ந்து இப்போ வந்து நின்று இருக்கும் பொழுது இந்த படத்தில் 1000 விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட வந்து இந்த ட்ரெய்லர் வந்தால் எப்படி இருக்கும் பார்த்துடலாம் அப்படின்போது ட்ரெய்லர் வந்த பிறகு தான் இந்த படம் அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு. என்னங்க சங்கர் என்னதான் இந்த ட்ரெய்லர் சொல்லியிருக்காரு? வழக்கமா ஒரு IAS ஆபீசருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் இதான் காலகாலமா தமிழ் சினிமா காலகாலமா இந்திய சினிமாவிலே காலகாலமா வருது. தமிழ் சினிமாவில் வந்து பிரமாதமான ஒரு படம் தமிழ் செல்வன் ஒரு படம். அந்த படம் ஓடல. விஜயகாந்த் அவர்களும் பாரதிராஜா இயக்குன படம் வந்து அந்த படம் ஓடல. வந்து ஏறக்குறைய அதனுடைய வெர்ஷன் மாதிரி தான் பார்த்தேன். அதனுடைய பார்ட் 2 மாதிரி தான் எனக்கு தெரியுது. வந்து இதை தாண்டி சங்கருடைய சின்ன சின்ன மேஜிக் ஏதாவது இருக்கும், இல்லை தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிச்சமான விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒன்லைன் பார்க்கும்பொழுது
இவ்வளோ ஒரு மெல்லிசான ஒரு ஒன்லைனை வச்சு இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய படத்தை எடுத்திருக்காரு, இதில் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறோம், இந்த முதல்வன் வகையரா, அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பாதியாக வந்து சங்கருடைய வாழ்க்கையை பிரிக்கலாம். இந்தியன் 2க்கு முன்பு, இந்தியன் 2க்கு பின்பு அப்படின்னு பிரிக்கலாம். இதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பவுமே வந்து இந்தியன் 2க்கு கூட இவ்வளவு ட்ரோல்லாம் வரல. ட்ரைலர்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. ட்ரைலரை பார்த்தே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சங்கர் அவர்கள். என்ன இது முதல்வன் பார்ட் 2 எடுத்து வச்சிருக்கீங்க, இதை தான் காலகாலமா எடுத்து வச்சிருக்கோம், கதையில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, இன்னும் கூட பாடலுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் கதை வந்து இதுவே இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு முக்கியமான ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. எழுத்தாளர் வந்து சுஜாதா அவருடைய ஒரு இல்லாத இடம் அதை வந்து மிஸ் பண்றாரா சங்கர் அவர்? நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து சுஜாதா ஒரு பெரிய பலம் அது. அவர் வந்து இது கூட ஒரு நண்பர் ஒரு பதிவு போட்டிருந்தார் வந்து, செல்வன் ஒரு நண்பர் வந்து முகநூலில் வந்து நல்லா இருந்தது வந்து. இந்தியன் படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும் வந்து, அவர் அந்த சுதந்திர பென்ஷன் வாங்குறதுக்காக இவர் கமலஹாசனை பார்க்க வந்தப்போ, நீங்கள் வந்து என்ன போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டு பையன் போஸ்ட் பாக்ஸில் நெருப்பு வச்சுட்டான், வேடிக்கை பார்த்து என்னையும் தூக்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அது. ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து சுஜாதா வந்து எழுத்தாளர் பத்திரிகையாளர் சாவி விஸ்வநாதன் அவர்கிட்ட பேசியிருந்தப்போ அவருக்கு நடந்த சம்பவம் இது வந்து. ஆக்சுவலாக அவரே போஸ்ட் பாக்ஸில் போட்டிருக்காரு, மண்ணடியில் தான் அவர் சொந்த ஊர், அதில் போட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. அதை கொஞ்சம் அப்படி பெரட்டி அந்த வசனத்தை எழுதினா அது பெரிய ரீச் ஆச்சு வந்து. அப்படி வந்து ஒரு படத்திற்கு இதுதான் ஸ்க்ரீன் பிளே, இந்த இடத்துல தான் ஆடியன்ஸ் கைத்தட்டுவாங்க, இந்த இடத்துல தான் இந்த காட்சியை முடிக்கணும்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் சங்கருக்கு பெரிய பலமாக இருந்தவர் வந்து எழுத்தாளர் சுஜாதா. அதை மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு டைரக்டருங்க பீக்கில் இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் அவங்க படங்கள்லாம் ஓடாமல் போயிடும். என்ன காரணம் பார்த்தா அந்த ஏடிஸ்லாம் படம் பண்ண போயிடுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல அவங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். அவங்க ஐடியாக்கள் அவங்களுடைய இதுலாம் வந்து பெரிய ஒர்க் அவுட் ஆகும் வந்து. அந்த அசிஸ்டன்ட்லாம் போனவர் புதுசாக வந்தவங்களுக்கு அந்த ஐடியா இந்த டைரக்டருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடும் வந்து. அது மாதிரி அவர் சொல்றதுலேயும் ஒரு 50% இல்லை 75% உண்மை உண்டு. சுஜாதா அவர்கள் பெரிய பலம் வந்து சங்கருக்கு. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து சுஜாதாவுடைய வசனம் வந்து சங்கர் படத்தில் எப்பவுமே பேசப்படும். அந்த 5 பைசாவாக இருக்கட்டும், அன்னியன் படத்தில் எல்லாருமே வந்து அதை காமெடியெல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஒரு வசனம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, அழுத்தமாக ஒரு சமுதாயத்துக்கு தேவையான வசனத்தை இருப்பாரு. கேம் சேஞ்சர்லேயே அது மாதிரி ஒரு வசனத்தை பேசியிருக்காரு. நான் வந்து எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல்வாதி, நான் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து IPS அப்படின்றது. அது பெருசாக பேசப்படல. இது எப்படி பார்க்குறீங்க? பழைய வசனம் அதெல்லாம் வந்து, நீங்கள் ரொம்ப பழைய வசனம் வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் வளவலன்னு வசனம் பேசுறது அல்லது வந்து இது இப்போ என்ன பண்ணிடுவாங்க, அது கிரிஞ்சின்ட்டுவானுங்க இந்த இருக்கிற பசங்க, ஏங்க கிரிஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்வாங்க. இது ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து வசனங்களே வந்து ஷார்ப்பாக அடிக்கிற மாதிரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புது சொல்லலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து. இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்லாம் அந்த இதெல்லாம் நாம் போய் டிக்ஷனரி வச்சு தேட வேண்டியதாக இருந்தது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு டைரக்டர்னா. அப்படி தெரிஞ்சுக்கணும்னா தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை வந்து இந்த 2K கிட்ஸாக வச்சுக்கணும். நீங்கள் ராஜமௌலி கிட்ட வந்து கிட்டத்தட்ட 20 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு 16 பேர் இன்றைய தலைமுறை இளைஞர்கள். என்னன்னா நாம ஒரு இது பண்ணிடலாம் வந்து, இல்லைன்னா வந்து அவங்க சிந்தனையை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அவங்க சிந்தனை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து. எங்க சுந்தர் சிகிட்டே அப்படியேப்பட்ட நாளைய இயக்குநர்கள்ல கலந்துக்கிட்ட பசங்களை தான் அசிஸ்டண்டா வச்சிருக்காரு. அவரே சொல்றாரு, ஆனா நம்ம இதெல்லாம் பீஸ் போயிடுச்சு, பழசாயிடுச்சு, இவங்க கிட்ட தான் நம்ம எடுக்கணும். அதனால ஆதிய கூட மியூசிக் கொண்டு வந்தாரு. ஆமா, நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நீங்க கரெக்டான ஒரு விஷயம். அப்டேட் ஆகும்பொழுது தான் இந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பா இதெல்லாம் எவ்வளோ காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே ரேஞ்சில் வந்து அதை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மைதான். அது வந்து இன்னொரு பக்கம் பார்க்குறது, தமிழ்நாட்டில் சங்கர் படம் வருது அப்படின்னா முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹைப் ஒன்று இருக்கும். சங்கர் படம் வரப்போகுது. எப்படி வந்து ரஜினி கமலஹாசனுடைய படங்கள் ஒரு முன்னணி நடிகருடைய படங்கள் வருதோ அந்த அளவுக்கு இயக்குனருடைய படங்களை கொண்டாடப்படுற படமாக வந்து சங்கருடைய படமாக இருக்கும். ஆனால் கேம் சேஞ்சர் படம் வரப்போகுது அப்படின்றத பற்றி எந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியும் இல்லை பெருசாக பேசப்படவில்லை சார். தேவையான ப்ரமோஷனை பண்ணலையா தமிழ்நாடு? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா, சங்கரை தாண்டி நீங்கள் ஹீரோ யாருன்னு பார்க்கும்போது ராம் சரனை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டப்பிங் நடிகர் தான் அவர். இதை வந்து அவங்க ஒரு டப்பிங் படமாக தான் பார்க்குறாங்க. இது டப்பிங் படமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலன்னு ஒன்று அஜித் ரசிகர்களை தாண்டி இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உட்காந்துருச்சு. என்ன வருஷம் அதுவும் அப்படின்னு அதை தாண்டி தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கொஞ்சம் இதுவாகிட்டாங்க வந்து. காரணம் என்னன்னா, ஒரு பொங்கல் தான், ஒரு 10 நாள் ஃபெஸ்டிவலில் ஒரு பெரிய மெகா படம், ஒரு மெகா ஹீரோடைய படம், ஒரு மாஸ் ஹீரோடைய படம் வந்தால் தான் நம்ம ஒரு பெரிய வசூலை பார்க்க முடியும். ரைட்டு, ஒரு 12 படம் வருது, அதில் எப்படியும் ஒரு சின்ன படங்கள், மீடியம் பட்ஜெட் படங்கள் 3 படங்கள் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரப்பர் பந்து மாதிரி, மெகாராஜா மாதிரி படங்கள் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா ஜாக்பாட் தான். ஆகலை அப்படின்னா நஷ்டம் தான். அது நீங்கள் இதில் நம்பி இது பண்ணலாம். இப்போ விடாமுயற்சி அப்படின்னா அது ஒரு தோல்வி படம் கூட வச்சுக்கிங்களேன், அது சரியாக கனெக்ட் ஆகலாம். அந்த 10 நாள் லீவ் அந்த படம் சரி கட்டிடும். அப்படிங்கும்போது இப்போ கேம் சேஞ்சர் மாதிரியான படங்கள் வந்து நான் வந்தால் வரட்டும் அப்படின்ற ரேஞ்சில் தான் ரசிகனோட. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா,
இது வந்து தெலுங்கு வாடை அடிக்குது அதை பார்க்கும்பொழுது வந்து இந்த பஞ்சகச்சம் கட்டின மாதிரியான காட்சிகள்லாம் வருது. இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து என்னன்னா இது அந்நிய படம் அது அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. இதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு கேஜிஎஃப் மாதிரி, ஒரு காந்தாரா மாதிரி, ஒரு புஷ்பா மாதிரி அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அது பெரிய படமா இருக்கும். அது வந்த பிறகு தான் தெரியும். ஓகே சார், இந்த படம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆனா சார் இந்தியன் 3க்கு இந்தியன் 2 அடி வாங்கிடுச்சு. இந்தியன் 3க்கு உண்டான ஹைப் வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, இந்தியன் 3 இந்த படத்துக்காக ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இந்தியன் 3 வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 2 விட இந்தியன் 3க்கு தான் பெரிய ஹைப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா கமலஹாசன் அந்த சமயத்தில் இந்தியன் 2 ப்ரொமோஷன்லாம் நிறைய பேசுனது என்னன்னா இந்தியன் 3 பற்றி பேசினப்போ மீடியா எழுத ஆரம்பித்தோடனே சங்கரே போய் அவர்கிட்ட போய் என்ன சார் இது மாதிரி போய் இந்தியன் 3 பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு அது இந்தியன் 2 தானே. அப்புறமா அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார், ஆர்வத்தில் இந்தியன் 3 பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இந்தியன் 2 கொஞ்சம் எழுதுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அவரே ஓப்பனாக அடித்தார் வந்து. அதனால் ஒரு சமயம் அந்த படம் வந்து ஏன்னா அதனுடைய அந்த எண்ட்லேயே வந்து ஒரு லீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க, வேற மாதிரி இருக்காது அந்த 80ஸ்ல. அதனால ஒர்க் அவுட் ஆனாலும் ஆயிடும் வந்து. அது கேம் சேஞ்சர் அதை முடிவு பண்ணுன்னு கிடையாது. கேம் சேஞ்சர் ஒரு ராம் சரணுடைய படம், சங்கர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திராவில் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா டாக்கு மகராஜ்னு ஒரு படம் பாலையாவது, அது சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு ட்ரெய்லர். தலைவன் 64 வயசுல இறங்கி குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதனால அங்க அவங்களும் அங்க ஒரு பக்கம் பீதியில் இருக்காங்க. டாக்கு மகராஜ் பாலையா அடிச்சு போயிடுவார் பொழுது இந்த பொங்கலை இந்த சங்கராந்தியை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வியோட முடிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்தியன் 2க்கு ரொம்ப பெரிய ஒரு விவாத பொருளாக இருந்தது வந்து அந்த நேரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வளன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சார். இதுலேயே வந்து பார்க்குறோம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் சார். ஒரு பெரிய அடி வாங்கி கூட வந்து சங்கர் அதை வந்து திருத்திக்கலையோ, அதை மாற்றிருக்கலாம். இல்லை என்னன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் யாருக்கும் அவ்வளோ பொறுமை கிடையாது. இப்போ ஃபோனில் இருக்கிற ஸ்டேட்டஸ் பார்க்குறது கூட பாதி தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தள்ளிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படம் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அது ரெண்டாவது ஒர்க் அவுட் ஆகணும். இன்னும் கூட நினச்சா இந்த இயக்குநர்கள் எல்லா படைப்பும் அவங்களுக்கு பெரிய படைப்பு தான், அதை சுருக்கம் இன்னும் வந்து இதுவாக மாறும். சொன்ன மாதிரி இது 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஒரு சமயம் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு அது ஓகே ஆனால் கூட தமிழ் ஆடியன்ஸுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து கேம் சேஞ்சர் உட்கார வைக்குமா அப்படின்றது வந்து இப்போ நம்ம முடிவு செய்ய முடியாது. கருத்துக்களை வந்து நேரத்துக்கு வந்து மிக்க வணக்கம்.